ஹலோ வீவர்ஸ், மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோங்க. ஒரு வழியாக நம்ம மல்லி வேலைக்கு போகிறாங்க. ஃபுட் டெலிவரி பண்ணி கம்பெனியில் தான் வேலைக்கு போகிறாங்கன்ற விஷயம் குடும்பத்தார் எல்லாருக்கும் தெரிஞ்சு முதல் முறையாக அந்த டிஷர்ட் போட்டுன்னு கிளம்புறாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லோரோட சப்போர்ட்டும் இப்போ நம்ம மல்லி வேலைக்கு போகிறாங்க. இந்த விஷயம் மல்லிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா மல்லிக்கு வீட்டுக்கு தெரியாத பண்ணணும், நான் 7 மணிக்கு போகணும், இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம மல்லிக்கு இல்லை, மல்லி ஃபுட் டெலிவரி பண்ணுற அந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரிலீஃபாக நம்ம மல்லி பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணலாம். ஆனால் அதை போட்ட உடனே ஃபஸ்ட் ஆர்டர் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி டீ ஆர்டர் பண்ணுறாங்க. உடனே நம்ம மல்லி இது மாதிரி ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் டீ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நான் போகணும் பெரியம்மா அப்படின்றாங்க. பார்த்து சூதானமாக இருந்துக்க புள்ள, ஏதாச்சும் 70 எதனா பண்ண போகிறாங்க அவங்க அப்படின்றாங்க. இல்லை, எந்த ஆர்டர் வந்தாலும் நான் எடுத்து பண்ணணும், நான் கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மல்லி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு நேராக நம்ம ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. போனவுடனே டோரை தட்டினோடனே அவங்களும் வராங்க. வந்தவுடனே கொடுத்துட்டு காசு கொடுங்க அப்படின்றாங்க. காசு கொடுக்குறோம், முதல் உள்ளே இந்த டீ எல்லாம் யார் சர்வ் பண்ணுவா அப்படின்னோடனே மல்லியும் சரி ஓகே சர்வ் கூட பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் காசு கொடுங்க, கிளம்பணும், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கேட்குறாங்க. உடனே ராஜேஸ்வரி காசெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியும் மல்லி, என்னை இன்னும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஆனால் மல்லி அந்த டைமில் நீங்கள் குடிச்சிங்களே டீ, அதில் ஒவ்வொரு கப்புலேயும் 3 ஸ்பூன் உயிரை கொள்கிற மருந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க 2 பேருமே கதி கலங்கி நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏது பண்ணுறதுன்னு தெரில. மல்லி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு 2 பேருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. மறுபக்கம் என் பணத்தை கொடுக்குறீங்களா, அதுக்கு நான் மாற்று மருந்து தரேன், இல்லையா இல்லை அப்படின்ற மாதிரின்றாங்க. நம்ம மல்லி கையிலையும் பணம் வந்துடுச்சுங்க. வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுற கேரக்டர் நான் இல்லை, அதெல்லாம் பண்ணால் நீ பண்ணுவ, என்னாலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க. முதல் முறையாக நம்ம மல்லி ராஜேஸ்வருக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்துச்சுங்க. ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன பிளான் போட்டாலையும் நம்ம மல்லி விஜய் சேர்ந்து ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் ஒரு சரியான பதிலடி கொடுத்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டு மல்லி சீரியலில் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடு கொண்டு போகிறாங்க அப்படின்றத வரப்போகிற எபிசோட்ஸ்லலாம் பார்க்கலாங்க.